ராஜாஜி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு அதிமுகவினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நீர்ச்சத்து குறைபாடு பிரச்சினையால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா செப்டம்பர் 22ஆம் தேதி நள்ளிரவு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு வகையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக சனிக்கிழமை இரவு அனுமதிக்கப்பட்டார். நள்ளிரவு 11:30 மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்கு நடைபெற்றது. பின்னர் அவரது உடல் ராஜாஜி அரங்கத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் மீது தேசிய கொடி போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து அமைச்சர்கள், அதிமுக சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், IAS, IPS அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக முதல்வர் O. பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் காலில் வணங்கி கதறி அழுதபடி மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார். ஜெயலலிதாவின் உடலுக்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஜெயலலிதாவின் உடல் இன்று மாலை 4:30 மணிக்கு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள MGR நினைவிட வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானதை அடுத்து தமிழகத்தில் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகள் அனைத்துக்கும் இன்று முதல் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசு அலுவலகங்களுக்கு இன்று பொது விடுமுறை விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெயலலிதா மறைவையொட்டி அதிமுக கட்சிக் கொடி மற்றும் தேசிய கொடியும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவால் அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கதறி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் காலமானார். அவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஜெயராம் ஜெயலலிதா என்கிற ஜெயலலிதா பிறந்தது மைசூருவில் உள்ள பாரம்பரிய குடும்பத்தில் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி. ஜெயராமன் வேதவள்ளி தம்பதியருக்கு மகளாக பிறந்த ஜெயலலிதாவின் இயற்பெயர் கோமலவள்ளி. பிறந்தது மைசூருவாக இருப்பினும் அவரது பூர்வீகம் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளியை அடுத்த ஸ்ரீரங்கம். ஜெயலலிதாவின் தந்தை வழி தாத்தா மைசூரு அரச குடும்பத்தின் ஆஸ்தான மருத்துவர். தன்னுடைய 2வது வயதில் தந்தை ஜெயராமனை இழந்த ஜெயலலிதா பெங்களூருவில் உள்ள சர்ச் பார்க் கான்வென்ட்டில் சேர்க்கப்பட்டார். அவரது தாய் வேதவள்ளி தமிழ் திரைப்படத்துறையில் வாய்ப்பு கிடைக்கவே தமிழகம் வந்து சந்தியா என பெயர் மாற்றம் செய்து கொண்டார். படிப்பில் முதல் மாணவியாக திகழ்ந்த ஜெயலலிதா கர்நாடக சங்கீதம், இசை கருவிகளை இசைத்தல், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலைகளிலும் சிறந்து விளங்கினார். அதற்கு சான்றாக தனது 12வது வயதிலேயே பரதநாட்டிய அரங்கேற்றத்தை நிகழ்த்தி காட்டினார். சட்ட கல்லூரியில் சேர்ந்து பட்டம் படிக்க ஆசைப்பட்ட ஜெயலலிதாவை குடும்ப சூழல் திரைத்துறைக்கு அழைத்து வந்தது. தொடக்கத்தில் சில கன்னட படங்களில் நடித்தார். ஆனால் அவை சரியாக ஓடவில்லை. அதன் பிறகு இயக்குனர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் 1965ஆம் ஆண்டு வெண்ணிற ஆடை திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார்.
வெண்ணிற ஆடை தயாரிப்பின் போதே எம்ஜிஆரின் 1000ல் ஒருவன் திரைப்பட வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. 2 திரைப்படங்களிலும் தன்னுடைய உன்னதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் ஜெயலலிதா. 2 படங்களுமே கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் ஓடின. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் சரளமாக தெரியும் என்பதால் அந்த மொழி படங்கள் அனைத்திலும் நடித்தார் செல்வி ஜெயலலிதா. சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், என்.டி. ராமாராவ், ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஏராளமான முன்னணி நடிகர்களுடன் நடித்தார் ஜெயலலிதா. இந்த நிலையில்தான் 1971ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா காலமானார். தனது தாயாரின் நினைவாக போயஸ் தோட்டத்தில் தான் கட்டிய வீட்டிற்கு வேதா நிலையம் எனது அவரது தாயாரின் இயற்பெயரை சூட்டினார். சுமார் 127 படங்களில் நடித்தவர் 1977ஆம் ஆண்டு வெளிவந்த திருமாங்கல்யம் திரைப்படத்திற்கு பிறகு படிப்படியாக சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார். நதியை தேடி வந்த கடல் என்ற படம்தான் அவர் கடைசியாக நடித்த படம். எம்ஜிஆரிடம் கொண்ட மதிப்பின் காரணமாக 1981ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தவரை கடலூரில் நடந்த கூட்டத்தில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவித்தார் எம்ஜிஆர். 1984ஆம் ஆண்டு ஜெயலலிதாவை ராஜ்யசபா உறுப்பினராக்கி பாராளுமன்றத்திற்கும் அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அதே வேளையில் அதிமுக நாடாளுமன்ற துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் செல்வி ஜெயலலிதா. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அதிமுக ஜானகி ஜெயலலிதா இருவரின் போட்டியில் 2 ஆகி போனது. கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் ஜானகியின் பக்கம் நின்றாலும் தொண்டர் பலம் ஜெயலலிதா பக்கமே நின்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு முதல்வரான ஜானகியை 24 நாட்களில் அரியணையில் இருந்து இறக்கி 1991ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் ஜெயலலிதா. இதுவரை அதிமுக 10 முறை தேர்தலில் போட்டியிட்டு 7 முறை வெற்றி கனியை பறித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இடையில் 2011ஆம் ஆண்டு அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் அதிமுக 160 இடங்களில் போட்டியிட்டு 146 இடங்களை கைப்பற்றியது. அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிக 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளை கைப்பற்றியது. அதிகபட்சமாக 203 தொகுதிகளை கைப்பற்றி தேர்தலில் சாதனை படைத்தது அதிமுக. 2011ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். முதல்வரான பின் சொத்து குவிப்பு, நில அபகரிப்பு போன்ற வழக்குகளில் சிக்கி பதவியில் இருக்கும் போதே 2 முறை சிறை சென்று திரும்பினார் ஜெயலலிதா. இந்நிலையில்தான் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜெயலலிதா. மறுநாள் செப்டம்பர் 23ஆம் தேதி ஆரம்பித்த அப்போலோவின் அறிக்கை தொடர்ந்து கொண்டே வந்தது. செப்டம்பர் 23ஆம் தேதி ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக இருப்பதாக அப்போலோ நிர்வாகம் தெரிவித்தது. அதன் பின்னர் 24ஆம் தேதி சாதாரண உணவுகளை ஜெயலலிதா உட்கொள்வதாக தகவலை தெரிவித்தது. அக்டோபர் 2ஆம் தேதி லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் ஜான் பீலே சென்னை வந்து ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து ஆலோசனை செய்தார். அக்டோபர் 3ஆம் தேதி ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டிருக்கும் தொற்று நோயை சரி செய்ய ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் செலுத்தப்பட்டதுடன் சுவாச கருவியும் பொருத்தப்பட்டதாக மருத்துவமனை தெரிவித்தது. மறுநாள் அக்டோபர் 4ஆம் தேதி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைகள் தொடர்வதாகவும் தகவல் தெரிவித்தது. அக்டோபர் 6ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் சென்னை வந்து லண்டன் மருத்துவர் பீலே மற்றும் அப்பல்லோ மருத்துவர்களுடன் இணைந்து ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்தது. அக்டோபர் 8ஆம் தேதி நுரையீரலில் இருக்கும் நீரை நீக்க சிகிச்சை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அக்டோபர் 10ஆம் தேதி சிங்கப்பூர் பிசியோதெரபி நிபுணர்கள் வந்து உடற்பயிற்சி அளிக்க தொடங்கியதாகவும் அதே நாளில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் மீண்டும் அப்போலோ வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அக்டோபர் 21ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர்களின் தலைமையில் இதய நோய், நுரையீரல் நோய், தொற்று நோய் சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதாக அப்போலோ நிர்வாகம் தெரிவித்தது. நவம்பர் 19ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண வார்டுக்கு உள்ள தனி அறைக்கு ஜெயலலிதா மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சையும் வழங்கப்பட்டது. டிசம்பர் 3ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள்
மீண்டும் சென்னை வந்து ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து ஆராய்ச்சி செய்தனர். இந்நிலையில்தான் டிசம்பர் 4ஆம் தேதி மாலை ஜெயலலிதாவுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிமிடத்திலிருந்து தமிழகமே பரபரப்புக்கு ஆளானது. முதல்வர் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப பலரும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் 24 மணி நேரம் கழித்துதான் எதுவும் தெரிய வரும் எனவும் தகவல்கள் பரவி வருகின்றன. திரைப்பட நடிகையாக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள ஜெயலலிதா முதல்வராகவும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை நிறைவேற்றியுள்ளார். புரட்சி தலைவி, தங்க தாரகை, சமூக நீதி காத்த வீராங்கனை என தொண்டர்களால் அன்போடும் பெருமையோடும் அழைக்கப்பட்டவர் ஜெயலலிதா. அப்படிப்பட்டவர் சுமார் 70 நாட்களுக்கும் மேலாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் டிசம்பர் 5ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமானார்.